பசி பட்டினி இல்லாத வீடுகள் இருக்க வேண்டும். குழந்தைகள் பட்டினியால் துடிக்கக்கூடாது. அரசியலிலே இருக்கிறவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் என்னுடைய கொள்கை சமுதாய புரட்சி. ஏழ்மை ஒழிய வேண்டும். ஏழ்மை ஒழிஞ்சாதான் இந்தியா முன்னுக்கு வரும். திராவிட சிந்தனைகளை தொடர்ந்து அதிமுக நீர்த்து போக செய்யுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அது? புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்று நம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் குறித்து பேச வேண்டும். கள அரசியல் முதல் கொள்கை அரசியல் வரை தெளிவாக பேசக்கூடியவர். 2003 2006 வரை அதிமுக கழக தலைவராக இருந்தவர் மூத்த அரசியல்வாதி சி பொன்னையன் அவர்கள் இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். அவரை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அரசியல் பழகு நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஒரு உரையாற்ற இருக்கிறார். அந்த உரையினுடைய தலைப்பு எம்ஜிஆர் நேற்று இன்று நாளை. புரட்சி தலைவர் எம்ஜிஆரினுடைய அரசியலுக்கு அப்பாற்பட்ட பொதுவாழ்வு நிகழ்வுகள் தனி அத்தியாயம். 1952 நடிகர் திரு எஸ் ராஜேந்திரனுடைய தாய்மாமன், நடிகர் சங்கத்தினுடைய தலைவர், நான் அண்ணாவை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ இப்போதாப்பா புது நடிகர், என்ன அண்ணாவை நீ பார்க்க வேண்டும் என்கிறாயே என்று நடிகமணி கேட்கிறார். அதற்கு எம்ஜிஆர் சொல்லுகிறார், நான் நடிகன் அல்ல, நான் ஒரு கம்யூனிச கொள்கைக்கு சொந்தக்காரன். லெனினிசத்தை மார்க்சிசத்தை படித்தவன். பசி பட்டினி என்பதனை பிள்ளை பருவத்தில் சின்ன வயதில் தெரிந்தவன். ஈழத்திலே என் தந்தை இறந்துவிட்ட பிறகு வறுமையின் காரணமாக என் தாய், 2 சகோதரர்கள் 3 சகோதரிகள் நாங்கள் தமிழகம் வந்தோம். அந்த வறுமை தொல்லை இருந்த நேரத்தில் ஐசு விற்று அதில் காலனா அரையனா என சம்பாதித்து இப்படி பட்டினிக்கு சொந்தக்காரனாக நான் இருந்தேன். பசி பட்டினி இல்லாத வீடுகள் இருக்க வேண்டும். குழந்தைகள் பட்டினியால் துடிக்கக்கூடாது. 70-80% குழந்தைகள் பட்டினியால் இருக்கிற காரணத்தால் அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அரசியலிலே இருக்கிறவர்கள் தங்களை வளர்த்து கொள்ளுகிறார்கள். பணக்காரர்களை மென்மேலும் பணக்காரர்களாக்கிறார்கள். ஆனால் என்னுடைய கொள்கை சமுதாய புரட்சி. குறைஞ்சது ஒரு வீட்டுக்கு ஒருவேளை சோறேன்னு குழந்தைகளுக்கு தர வேண்டும். பால் கடையிலே வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வேண்டும். அப்போ சுய தொழிலை உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட அரசியலை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று அண்ணாவிடம் சொல்லுகிறார். அண்ணா, நானும் சின்ன வயதில் கம்யூனிஸ்ட் கொள்கைக்கு சொந்தக்காரர் தான். ஆனாலும் ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்று நீ கம்யூனிச தத்துவத்தை ஒரு டெமோக்ராட்டிக் சோசலிசம் என்று மாற்றுகிறாயே, அந்த எண்ணம் இந்த சின்ன வயதிலே உனக்கு இருக்கிறது, உன்னை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லி அப்படி அரசியலுக்கு வந்தார். எம்ஜிஆரை அண்ணா பயன்படுத்தினார். காங்கிரஸ் பேர் இயக்கம் பணக்காரர்களுடைய கட்சியாக இருந்தது. அந்த பணக்காரர்களுடைய கட்சியின் பிடியிலிருந்து ஏழைகளுக்கு பொருளாதார விடுதலை தர வேண்டும் என்ற நோக்கோடு எம்ஜிஆர் நடித்த படங்களுக்கு உயிர் கொடுத்தார் அண்ணா. அதன் விளைவுதான் தேர்தலிலே அண்ணாவுக்கு வாய்ப்பு கிடைத்தது. காங்கிரஸ் வீழ்ந்தது. ஏழ்மைக்கு உயர்வு கிடைத்தது. சாதியற்ற அரசியல் வந்தது. ஏழைகள் பிஞ்சு குழந்தைகள் உள்ளத்திலே அவர்கள் படங்கள் மூலமாக பரப்பினார். இப்படி எம்ஜிஆருடைய வாழ்க்கை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. நான் முதலமைச்சராக இருக்கிறேன் என்றால் எம்ஜிஆர் படங்களிலே வந்த சீர்திருத்தங்கள், எம்ஜிஆர் படங்களிலே வந்த சாதி மத பேதமற்ற சமுதாயம் உருவாக வேண்டும் என்று எம்ஜிஆர் நடித்த படங்களினால்தான் எம்ஜிஆர் இந்த திராவிட பேரியக்கம் ஆட்சி கட்டிலுக்கு வந்தது. நான் முதலமைச்சராக இருக்கிறேன் என்றால் எம்ஜிஆர் தான் காரணம். நான் ஏன் பிறந்தேன் என்ற அந்த தொடர் கட்டுரையிலே பேரறிஞர் அண்ணாவே எழுதியிருக்கிறார். எம்ஜிஆர் இந்திரா காந்தி கேட்டார், அம்மா எப்பாவது நீங்கள் ஒரு நாள் சரி சோறு கிடைக்கலன்னு பட்டினி கிடந்திருக்கிறீங்களா? ஏழை ஜனநாயக நாடு என்ற பெயர் தான் காலம் பூராக இருக்கும், அதை மாற்றி காட்டுங்கள் என்று இந்திரா காந்தியிடம் ஓப்பனாக வெளிப்படையாக சொன்னார். இப்படிப்பட்ட அகில இந்திய அளவிலே ஏழ்மை ஒழிய வேண்டும். ஏழ்மை ஒழிஞ்சாதான் இந்தியா முன்னுக்கு வரும். அப்போது தான் ஜனநாயகம் காக்கப்படும். அதை அகில இந்திய அளவில் எடுத்துக்காட்டி
புரட்சியெல்லாம் பண்ணிய காரணத்தால் பாரத் ரத்னா என்ற பெரிய உயரிய விருதை மைய அரசாங்கம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு தந்தது. இது அவருக்கு கிடைத்த சிறப்பு. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சின்ன இதை சொல்லணும். மதுரைக்கு பக்கத்தில் மேலூர்னு ஒரு ஊருக்கு போகிறார். ஒரு புதரில் இருந்து பெண்கள்லாம் எழுந்து ஓடுறாங்க. எம்ஜிஆர் ஏன் இப்படி நம்ம போகிறோம் எல்லாம் எழுந்து ஓடுறாங்கன்னு கேட்குறாரு. தண்ணி வசதியோடு கூடிய கழிப்பறை இல்லை, பெண்களுக்கு வேறு வழி இல்லாத காரணத்தால் இரவிலே இது போன்ற புதர்களிலே செல்ல வேண்டிய நிலை இருக்குது. ஏழை பெண்கள், கிராமத்து பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இழிவு நிலையா, இதை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆட்சி கட்டிலுக்கு பிறகு வருகிறோம். கார்த்திகேயன் சீஃப் செக்ரட்டரி, குகன் வாஸ் த தென் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி. அவங்க ஒரு கோப்பு கொண்டு வர்றாங்க, எம்ஜிஆர் கிட்ட கையெழுத்து வாங்க. நெய்வேலி கிட்ட களிமண், வெள்ளைக்களிமண் இருக்குது, அந்த வெள்ளைக்களிமண்ணிலிருந்து பீங்கான் செய்யலாம். எலக்ட்ரிசிட்டியினுடைய பலன் பல ஊர்களுக்கு செல்ல வேண்டும், பரவ வேண்டும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னா அது இந்த தொழிற்சாலை தேவையானு சொல்கிறாங்க. அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு, அதை பிறகு கொண்டு வாங்க. அந்த மாதிரி இதை தமிழ்நாடு அரசுக்கு பணம் கிடைச்ச பிறகு ஒவ்வொரு ஊர்லேயும் தமிழ்நாட்டில் கிராமங்களில் கழிப்பறை கட்ட வேண்டும், தண்ணி வசதியோடு கட்ட வேண்டும், பெண்களுக்கென தனியாக அந்த கழிப்பறைகளை கட்ட வேண்டும் என்ற உத்தரவை போட்டு இந்தியாவிலேயே முதன்முறையாக கழிப்பறையை தண்ணி வசதியோடு கிராம பெண்களுக்கு கட்டி கொடுத்த பெருமை எம்ஜிஆரை சாரும். மனமாற பாராட்டினார் சரண் சிங் என்ற பிரைம் மினிஸ்டர். அப்புறம்தான் இந்தியாவில் எல்லா மாநிலத்துக்கும் எம்ஜிஆர் கழிப்பறை திட்டம் என்று இந்தியாவுக்கு பூரா கொண்டு வந்தாங்க. அவர் படிக்காதவராக இருந்தாலும் கூட தாய் குலத்தின் மீது வைத்திருந்த அந்த பாசத்தின் காரணமாக இதை கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் சைக்கிளில் டபுள்ஸ் போகலாம், ட்ரிபிள்ஸ் போகலாம், லைட்டு போகலாம், லைட்டு இல்லாமையும் போகலாம் என்ற உத்தரவை ஜீவோவாவை போட்டு இந்தியாவிலேயே இந்த புரட்சியை பண்ணி ஏழை சிறுவர்களுக்கு, ஏழைகளுக்காக உதவிய பெருமை எம்ஜிஆரை சாரும். இதை உங்களுக்கு வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருந்த நேரம் அவர் பார்லிமெண்ட்லே இதை பாராட்டினார். கரும்பு சக்கையிலிருந்து பேப்பர் செய்கிற தொழிற்சாலையை இந்தியாவிலேயே முதல் முறையாக கொண்டு வந்து இன்று தொழிற்துறையிலே மாடர்ன் டெக்னிக்கோட உள்ள கரும்பாலையிலே முதலாக துவக்கிய பெருமை பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர். இப்படி பல திட்டங்கள். கிராமப்புற பேருந்துகளை முதன்முறையாக விட்டு சாலைகளை கிராமங்களிலே அமைத்து கிராமத்து பெண்கள் அந்த அவர்கள் உற்பத்தி செய்கிற பொருளை பக்கத்து ஊருக்கு கொண்டு போய் 4 8 சம்பாதிக்கக்கூடிய அந்த உதவியை செய்து அந்த திட்டத்தை கொண்டு வந்ததும் இந்தியாவிலேயே முதன்முறையாக எம்ஜிஆர். அதையும் பாராளுமன்றத்தில் வாஜ்பாய் பாராட்டினார். நகரத்தை விரிவாக்க முடியாத நிலையிலே புதிதாக சாலைகளை அமைக்க வேண்டாம், இருக்கிற சாலை மேலே இன்னொரு ரோடை போடு, அப்போ உங்களுக்கு செலவு மிச்சமாகும் என்று சீஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லி அந்த திட்டத்தை இந்தியாவிலே முதல் முறையாக கொண்டு வந்ததும் அந்த படிக்காத மேதை எம்ஜிஆர். இன்று அவரை நான் நினைக்கிறோம் என்றால் பல உன்னதங்களை கொண்டு வந்த பெருமை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அரசியல் பழகு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதி மிக சுவாரஸ்யமான பகுதி, கேள்வி பதில் பகுதி. சார், 1965 காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மொழிப்போர் உச்சத்தில் இருந்துச்சு சார். அப்போது ஒரு 60 நாள் கிட்ட உச்சத்தில் இருந்துச்சு. ஸோ அது போயிட்டு இருக்கப்போ இந்த திமுக தலைவர்கள் எல்லாருமே ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அப்போ எம்ஜிஆர் ஆனால் வந்து ஒரு மூவி ஷூட்டிங்காக கோவாவில் இருந்தார். மொழிப்போர் நடக்கிற டைமில் கோவாவில் ஷூட்டிங்கில் தான் இருந்தார், அவர் இங்கே இல்லை அப்படின்னு ஒரு அலிகேஷன் இருக்குது. அது உண்மையாக எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலான்ட்டு. நான் சிறையிலே இருந்தேன், வெள்ளூர் சிறையிலே அண்ணாவோடு இருந்தேன். அண்ணா போட்ட உத்தரவு என்ன தெரியுமா? அந்த மொழிப்போர் போராட்டத்திலே நடிகர்கள் சிறைக்கு செல்லக்கூடாது, தமிழ் அறிஞர்கள் சிறைக்கு செல்லக்கூடாது. போராட்டம் என்று வந்து சிறைக்கு சென்று விட்டால் எண்ணங்களை, கொள்கைகளை பட்டி தொட்டி எல்லாம் சென்ற மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியாது என்று கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு போராட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதி தரவில்லை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு இவரெல்லாம் தமிழ் பற்றாளர்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் கவிஞர்கள் அனுமதி இல்லை. எஸ்.எஸ். ராஜேந்திரனுக்கும் நடிப்பிசை புலவர் K.R. ராமசாமிக்கும் அனுமதி இல்லை. அந்த அடிப்படையிலே எம்ஜிஆர் கோவா ஷூட்டிங்கை முடித்துவிட்டு வந்தவுடன் கட்சி அறிவித்த போராட்டத்தை விட்டுவிட்டு தனியாகவே அவர்கள் ஏவிபி ஆசைத்தம்பி, கவியரசு கண்ணதாசன், கோவை செழியன் போன்றோர் நடத்திய அந்த போராட்டத்திலே ஈடுபட்டு சேலம் சிறையிலே எம்ஜிஆர் 2 மாதம் இருந்தார். இதுதான் வரலாறு.
திமுகவிலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் எதற்காக தனி கட்சி தொடங்கினார்? அதற்கான அடிப்படை காரணம் என்ன? எம்ஜிஆர் திமுகவிலிருந்து விலகி தனி கட்சி ஆரம்பிக்கவில்லை. எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் ஏற்பட்ட மனத்தாங்கல் காரணமாக. ஆனால் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் கடலில் விழவில்லை, ஏழைகளின் இதயத்தில் விழுந்தார். எனவே தனி கட்சியை ஏழைகள் ஆரம்பித்தார்கள். அதை தலைமை தாங்கினார் பிற்காலத்தில். எம்ஜிஆர் காலத்தில் வந்து பியூசின்னு இருந்ததை வந்து இன்ஜினியரிங் காலேஜ் இந்த மாதிரி மாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாற்றமே ரொம்ப அவசியமாக படுச்சு. ஏன்னா அந்த பியூசி எப்படி இருக்கும் என்னன்ற இதே இல்லை, அதை ஏன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி அதை ஜப்பானுக்கு எம்ஜிஆர் செல்கிறார். ஜப்பானிலிருந்து திரும்பி வந்த பிறகு டெக்னிக்கல் எஜுகேஷன், மெக்கானிக்கல் எஜுகேஷன், இது பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு பட்டிக்காட்டிலிருந்து திடீரென்று மேல் படிப்புக்கு வருகிற போது புரியாமல் தத்தரிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அவேர்னஸ் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சயின்ஸ் டெக்னாலஜி பேஸ்டு எஜுகேஷன் என்று அந்த ப்ரீ யூனிவர்சிட்டியை கொண்டு வந்தார். ஐயா, எம்ஜிஆர் வந்து உடம்பு முடியலாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அந்த 75 பீரியட் கிட்ட, அந்த மாதிரி பீரியட் கிட்ட வந்து திமுகவையும் அதிமுக இணைச்சிடலாம் அப்படின்னு வந்து இந்திய லெவலில் எல்லாரும் இது பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க. ஒடிசால வந்து பிஜு பட்நாயக்லாம் வந்து ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. எம்ஜிஆரும் கிட்டத்தட்ட வந்து அந்த முடிவுக்கு போயிட்டாரு. கூட இருந்த ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் எம்ஜிஆர் கைவிட்டார். உங்கள் பேரும் அதில் வந்துச்சு, உங்கள் பேர் வந்துச்சு, பண்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா அவங்க பேர்லாம் வந்துச்சு. இவங்களும் அதிருப்தி தெரிவிச்சதன் காரணமாக எம்ஜிஆர் பின்வாங்கிட்டார் அப்படின்னு. அது உண்மையா ஐயா? இறந்து விட்டால் நான் ஆளுகிறேன், பிழைத்து வந்து விட்டால் ஆட்சி திருப்பி தந்துடுறேன்ட்டு எதிர்கட்சி தலைவர் சொன்னார். ஆனால் எங்களுக்கு அவர் கட்டாயம் பிழைத்து வருவார், கட்டாயம் அவர் இறக்க மாட்டார் என்பது மருத்துவத்தை கையாண்ட டாக்டர் ஹாண்டே அவர்களுக்கும் எனக்கும் நன்கு தெரியும். எனவே நாங்கள் சொன்னோம், இல்லை இல்லை இல்லை, எம்ஜிஆர் இறந்து விட்டால் என்ற வரியை நெகட்டிவ் இட போட வேண்டாம். எம்ஜிஆர் உயிரோடு வருவார், ஆளுவார், முதலமைச்சராகவே திரும்பி வருவார் என்று நாங்கள் சொன்னோம். திராவிட சிந்தனைகளை வந்து தொடர்ந்து அதிமுக நீர்த்து போக செய்யுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? அந்த திராவிட கொள்கை, திராவிட சித்தாந்தம் என்ன என்பதை யாருமே இன்னும் விளக்கவில்லை. யாருமே அதை எங்கிருக்கிறது என்று கோடிட்டும் காட்டவில்லை. இதுதான் உண்மை நிலை. எனவே தான் எல்லோருக்கும் அது குழப்பமாக இருக்கிறது. அந்த நிலையை இப்போது பேசுவது நல்லதல்ல என்று கருதுகிறேன். யார் கட்சி ஆரம்பிச்சாலும், அது உங்களுக்கு எதிர்கட்சியாகவே ஆரம்பித்தாலும் சரி, அவங்க எம்ஜிஆர் ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. ஏன் எம்ஜிஆர் ஆட்சி அவ்வளோ ஃபேமஸாக எல்லாரும் எம்ஜிஆர் ஒரு ஐக்கானை யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எம்ஜிஆர் படத்தின் மூலமாக, கதையின் மூலமாக, பாடலின் மூலமாக, வசனத்தின் மூலமாக பசி போக வேண்டும், பிள்ளைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முடியாமல் சாகின்ற தாய்மார்கள் இருக்கிறார்களே, அந்த நிலை மாற வேண்டும். அதை பரப்பினார், படங்கள் மூலம் பாப்புலர் ஆனார். அந்த கொள்கை இன்னும் ஈடேறல. இந்தியாவில் 15,000, 20,000 ரூபா, 30,000 ரூபா தான் மாத சம்பளம். ஆனால் வீட்டு செலவு 50,000, 40,000. மீதி பணம் இங்கே போவாங்க, நகையை அடகு வைக்கிறாங்க, சொத்து மேலே கடன் வாங்குகிறாங்க, கட்ட முடியாமல் ஏலத்துக்கு போகுது. இந்த நிலை தொடர்கிறது இந்த ஜனநாயக இந்தியாவில். இது மாற வேண்டும் என்ற நிலைதான் எம்ஜிஆர் ஒவ்வொரு இளைஞர்கள் உள்ளத்திலும் ஊட்ட வேண்டும் என்று படங்கள் மூலமாக அந்த உணர்வை ஊட்டினார். அரசியல் பழகு நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புகைப்பட பகுதி. இந்த புகைப்படங்களை பார்த்து சிறப்பு விருந்தினர் அவருக்கு தோன்றக்கூடிய சில விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்வார். ஸோ புகைப்படங்களை பார்த்துடலாம். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரின் வேண்டுகோளை ஏற்று சிங்கள வெறியர்களால், மொழி வெறியர்களால் ஈழத்தமிழர்கள், தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்படுவதும் கொல்லப்படுவதும் என்ற கொடுமையை ஆதாரங்களோடு எம்ஜிஆர் விளக்கிச் சொல்லுகிறார் இந்திரா காந்தி அம்மையாரிடம். பெண்கள் எங்கிருந்தாலும் கொடுமையான கற்பழிப்பு, கொலைக்கு உள்ளாக்கப்படுவது தாங்க முடியாத குற்றம் என்று அமைதிப்படை என்ற ஒன்றை உருவாக்கி ஈழத்துக்கு அனுப்பி ஈழத் தமிழ் பெண்களுக்கு பாதுகாப்பை தந்த உறவு அம்மா இந்திரா காந்தி அம்மையாருக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த நல்லுறவு. அதை நான் நினைவு கூறுகிறேன். கலைஞர் கருணாநிதி அவர்கள், அதற்கு உறுதுணையாக கருவியாக இருந்தவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள், இருவரும் ஆற்றிய தொண்டுகளை தமிழ்நாடு மறக்கார். சோமசுந்தரம் அவர்களை பற்றி இந்த படத்திலே பார்ப்பது எனக்கு உடலெல்லாம் புல்லரிக்கிறது. மனதில் தோன்றுவதை மறைக்காமல் சொல்லக்கூடிய அண்ணன் எஸ்டிஎஸ் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அரசியல் ஆலோசகராகவும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு தவறு என்றால் சுட்டிக்காட்டி, அண்ணா வழியிலே, தந்தை பெரியார் வழியிலே
இயக்கத்தை கொண்டு செல்லும் உணர்வுகளை எல்லாம் ஊட்டியது அண்ணன் எஸ்டிஎஸ் அவர்கள். அவர்களை எல்லாம் நினைவு கூற இது நல்ல நேரமாக நான் கருதுகிறேன். ஆரம் வீரப்பன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் மீது இருந்த பற்று பாசத்தை விட திரு கருணாநிதி மீது இருந்த பற்று பாசம் அதிகமாகவே நான் வாழ்க்கையில் பார்த்தேன். அதிலே எனக்கு சற்று வருத்தமும் உண்டு. பொதிகைமலையில் தோன்றிய அகத்திய முனிவர், அவர் வழியிலே வந்த ஐயங்கார் நான், பச்சை தமிழச்சி நான். எனவே என்னை சிந்து வெளி பக்கம் இருந்து வழியாக பாரதத்திற்குள் வந்த ஐயரோடு இணைக்காதீர்கள் என்று அம்மா சொன்னார். மற்றவர்கள் எல்லாம் எப்படியோ நான் தான் பச்சை தமிழச்சி என்று சொன்னார். அவர் எம்ஜிஆர் மீது பற்றும் பாசமும் அளவு கடந்து வைத்திருந்தார். தான் நேசிக்கின்ற எம்ஜிஆரின் கொள்கைகளை கடைப்பிடிக்க வேண்டும், அவருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று நகை கூட அணியாமல் புரட்சித் தலைவர் கொள்கைகளை செயல்படுத்த அவர் செயல்பட்டார். நன்றி சார். மீண்டும் வேறொரு அரசியல் பழகு நிகழ்ச்சியில் வேறொரு தலைப்போடு வேறொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.